பாத்தியா, கலர் கலராக ட்ரெஸ்ஸை போட்டுன்னு கடவுள் பேரை சொல்லி ஊரை ஏமாந்து சுற்றி நிற்கிறானுங்க. என்ன பொழப்போ இதெல்லாம் இவனுங்களுக்கு. காசே கொடுக்காம ஏமாத்துங்க. மோனே எங்கம்மா வீட்டுக்கார இருக்கானா இல்லையாம? இன்னும் எத்தனை மாசமா வட்டியும் கொடுக்காம மசாலா ஏமாத்தி நிக்கிறீங்க? அண்ணா இப்ப அவர் வீட்டுல இல்லண்ணா, காசும் இல்லண்ணா. உனக்கு கொடுத்த டைம்லாம் முடிஞ்சிச்சு. எனக்கு இப்பே காசு எடுத்து அசிங்க பத்திட்டு உங்களை. சரி இருங்க நான் வரேன். இது 20,000 இருக்கு, வச்சுக்கோங்கண்ணா. என்னது 20,000 ரூபாவா? இந்த 20,000 ரூபாய் வட்டி தான். இன்னும் அசல் தரணும், எடுத்து வைங்க. ஆவண காசை கொடுக்க வக்கீல்ல வந்துச்சுங்க. இதுக்கெல்லாம் யாரெல்லாம் கடத்தை குற்றம்னு தெரியல. ஹலோ, எங்க இருக்கீங்க? சொல்லுமா. குமாரண்ணா வந்தாருங்க, வந்து ஒரே சண்டை போட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாருங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். காசு எடுத்து கொடுத்துட்டேங்க. அது ஃபீஸ் காசுமா? அது தெரியும், அது ஃபீஸ் காசு இருக்கு. அவர் வந்து பேசுனது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க, அதாங்க அந்த காசு எடுத்து கொடுத்துட்டேன். ஐயோ, நான் இப்ப என்ன பண்றது? சரி வை, நான் வரேன். வந்துருவியா இங்க? அண்ணே, நீங்க கத்துனதுல ஸ்கூல் ஃபீஸ் எடுத்து கொடுத்துட்டானே, அதுக்கு நானா பண்ண முடியும்? நீ இத்தனை மாசம் வட்டி தரல, அசலை தரல, வீட்டுல போய் கத்ததான் முடியும். நாளைக்கு கட்ட வேண்டிய காசுன்னு கொடுத்துருனேன். இந்த கதை குத்து ஏமாத்துற வேலை என்கிட்ட வச்சுக்காத. எல்லாம் வேற என்கிட்ட வச்சுக்கோ. இப்போதைக்கு வாங்கினது வட்டி தான், இன்னும் அசல் தரணும். சரியா? அதை எடுத்து வை, வந்துடுமா போயிட்டு. சரிண்ணா, இப்போ கடை மாதிரியாச்சும் கொடுத்துருங்கண்ணா. நான் திருப்பி மறுபடியும் எப்படின்னா கொடுத்துறேண்ணா. வேடா, துத்த காசு தரவே துப்பு இல்லை, இல்லை இன்னொரு அடியார் காசு கேட்குற. ஒழுங்கா போயிடு, மறதி கட்டுக்கு உனக்கு. ஒரே ஒரு வாட்டி தானே. பிரியமானவர்களே, வேத வசனம் கூறுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. இன்னைக்கு நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம், உன் சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி போட தேவன் வல்லமை உள்ளவரா இருக்கார். அதுக்கு ஒரே ஒரு காரியம் தான், நீ கர்த்தரை விசுவாசிக்கணும். நீ விசுவாசிக்கும் போது உன் வாழ்க்கையில தேவனுடைய மகிமை வெளிப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யார் உள்ள சேர்த்தா? யோ பெரிய பையா, வேற வேலை இல்லை உனக்கு? வெள்ளை ட்ரெஸ் போட்டு உள்ள வந்துருவீங்களே. அவன் உள்ள வந்து உள்ள சேர்த்து வச்சிருக்க, எல்லாரும் உள்ள சேர்த்து வச்சுப்பியா? ஐயா, அவர் எதுக்கு வந்திருக்காரு தெரியாம அவசரப்பட்டு பேசாதீங்க. எதுக்கு வந்திருப்பான்? ஜோம் மட்டும் முடிஞ்ச பணத்தை புடிய போக வந்திருப்பான். பணம் புடியும் போக வரலங்க, பணம் கொடுக்கதான் வந்திருக்காரு. யார் இவரா? நானே பீஸ் கட்ட மூலம் கடுப்புல இருக்கிறேன், அமைதியா இருந்திருக்கு. அந்த பீஸ் கட்ட தாங்க வந்திருக்காரு. அது ஃபீஸா? நீங்க ஃபீஸ் கட்டணும்? ஐயா, நல்ல படிப்பு இருந்தோம், ஃபீஸ் காசு கட்ட முடியாத எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எங்க ஊழியத்தின் சார்பா இந்த மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு நாங்க உதவி செய்யறோம். நாங்க நடத்துற சண்டே கிளாஸ்ல உங்க பையன் வாரம் வருவான். கேள்விப்பட்டோம் அவனுக்கு ஃபீஸ் காசு கட்ட முடியலன்னு சொல்லி, அதனாலதான் அதை கொடுக்க வந்தோம். ஃபீஸ் கட்டினதே இவ்வளவு ஆச்சரியமா பாக்குறீங்க. படிக்க பள்ளிக்கூடத்தையே கட்டி கொடுத்தான் கிறிஸ்தவன். அது மட்டும் இல்ல, வியாதி உள்ளவனுக்காக மருத்துவமனையே கட்டி கொடுத்தான் கிறிஸ்தவன். இது போல நிறைய காரியங்களை செஞ்சிருக்கான் கிறிஸ்தவன். இயேசு ரொம்ப கேவலமா பேசியிருக்கேன், கிறிஸ்துவ எல்லாம் ரொம்ப கேவலமா பேசியிருக்கேன். ஏன் உங்களை கூட தரக்குறவா பேசிருக்கேன் ஐயா. எனக்கு போய் கடவுள் பணத்தை கொடுக்குறீங்க. கர்த்தருக்கு கொடுக்கறது ஒண்ணுதான், கஷ்டப்படுற ஒரு ஆளுக்கு கொடுக்கறது ஒண்ணுதான்.